ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் 12 ராசிகளுக்கு உண்டான புரட்டாசி மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறோம். இப்போது என்னோடய குருநாதனை வணக்கிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மாதன மகாகாளி வணக்கம். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். புரட்டாசி மாத ராசி பலன்கள் பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்காங்க, மிதுனத்தில் செவ்வாய், அதே மாதிரி சிம்மத்தில் புதன், கன்னியில் சூரியன், சுக்கிரன், கேது, கும்பத்தில் சனி, சந்திரன், மீனத்தில் ராகு, இந்த மாதிரி நவகிரகங்களும் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது. புரட்டாசி மாதம் பிறக்கிற அன்னைக்கு சதுர்த்தசி முடிந்து பௌர்ணமியும் அன்று தினமே வருது. அப்போது ஒரு இருள் மறைந்து ஒளி வரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. அதுக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும். அப்போது இந்த புரட்டாசி மாதத்தில் தான் நிறைய விரதங்கள் வருது. மாலை அமாவாசை, நவராத்திரி விரதம், அந்த ஆதிபராசக்திக்கு 9 நாளுமே நவராத்திரி விரதம் இருந்து பெண்கள் வீட்டில் கடைபிடிப்பாங்க, கோவிலும் போயிட்டு வருவாங்க. அப்பேற்பட்ட மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் உள்ள கிரகங்களை பார்க்கும் பொழுது குரு ரிஷபத்தில் இருக்கார், தனகாரகன். அதனால் நிறைய செலவுகள் மக்களிடையே செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். நிறைய ஆசைகள் போடுவாங்க, தேவையான பொருளாக வாங்கி குவிப்பாங்க. சிக்கனம் சேமிப்புன்றது அறவே இருக்காது. அப்படி தான் இந்த உள்ள காலகட்டங்கள் இருக்குது. நமக்கு வர்றது நம்ம செலவு பண்ணிடும், அவ்வளோதான். பிற்காலத்துக்கு வரும், வைக்கணும், நம்மளுக்கு முக்கியமான தேவைக்கு வேணும் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட காலகட்டம் தான் இப்போ அமைஞ்சிருக்கு. இந்த கிரகங்களும் அப்படி தான் அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் இந்த செவ்வாயும் மிதுன ராசியில் செஞ்சிட்ருக்கனால கல்வியில் புரட்சி, தொழிற்கல்வியில் நல்ல அனுபவம் மேலிடுறது, புதிய கல்விக் கொள்கை, அது மூலிமா நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டு மக்களிடையே, மாணவர்களிடையே நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. கல்வியில் மேம்பாடு, நல்ல உலக அனுபவம், எல்லாமே புரிஞ்சு நடக்க போகிறீங்க. எல்லாவற்றிலையுமே கவனமாக இருக்கணும்னு இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட பழகக்கூடாது, இதெல்லாமே இப்போ உள்ள கிரகணங்களை வைத்து பார்க்கும்பொழுது பொதுவாக நீங்கள் கவனமாக இருக்கிறது தான் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் புதன் இருக்கார். அவருக்கு நட்பு வீடு தான். எப்பயுமே புதனாகப்பட்டவர் அந்த சூரியநாராயணன் கூட தான் சுற்றி வருவார். சூரியனுக்கு அருகில் உள்ள கிரகம் எதுன்னு கேட்டால் கண்ணை மூடின்னு சொல்லிடலாம், புதன் சொல்லிடலாம். அந்த புதன் தான் எப்பயுமே சூரியனுடைய பயணித்து கொண்டிருக்கவர். அப்பேற்பட்ட அந்த புதன் அந்த சூரியனுடைய வீட்டில் இருக்கிறனால நல்ல வாய்ப்புகள் வரும். நிறைய விஷயங்கள் வெற்றி கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். சாதனை பண்ணுறது, செயல்படுத்துறது, ஒரு முயற்சி எடுத்து அதில் முடித்து கொடுக்கறது, இதெல்லாமே நடக்க போகுது. இதெல்லாமே அந்த புதன் உங்களுக்கு கொடுப்பார். கல்வி அறிவு கொடுப்பார், உலக அனுபவ அறிவு கொடுப்பார், மக்களிடையே விழிப்புணர்வு கொடுப்பார். மக்கள் ஒற்றுமையாக இருக்கணுன்றதை நிலைநாட்டக்கூடியவராக இருப்பார். இப்போ உள்ள காலகட்டங்கள்லாம் நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனம் பண்ணுறாங்க. அதனாலேயே சண்டைகள், சச்சரவுகள், இது மாதிரிலாம் வந்துட்டுருக்கு. மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க. அது இருந்தால் எந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. அது மக்களிடையே, நண்பர்களுக்குள்ளேயும் சரி, உறவுகளுக்குள்ளேயும் சரி, அரசாங்கத்திற்கும் மக்களிடையுமே சரி, புரிதல் இருக்கணும். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையான விஷயம். அந்த புரிதல் இருந்துட்டாலே நல்லாயிருக்கும். அந்த ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய காலமாக தான் இந்த காலம் இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கன்னியில் ஏற்கனவே கேது, சுக்கிரன் இருந்திருந்தார். அதனால நிறைய பிரச்சனைகள், பெண்கள் வகையிலேயே பாதிப்புகள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறுபடுறது, அவங்க தன்னிலை மறந்து தவறான விஷயத்துக்கு போகிறது, எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தது. இப்பொழுது சூரியன் வந்த பிறகு கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படும். அப்போ சூரியன் சேரும்போது, கேதுவோடையும் சுக்கிரனுடையும் சூரியன் சேரும் பொழுது அரசாங்கத்தினுடைய ஆதரவு கிடைக்கும், மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். இதனால் வரை இருந்த பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இப்போது பாதுகாப்பாக கொடுக்கப்படும். எல்லா இடத்துலையுமே இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய விஷயமாக இந்த மாதத்தில் அரசாங்கத்தார் ஆலோசனை செஞ்சு அதுக்குண்டான வழியை கொடுப்பாங்க. இது இல்லாமல் தலைமை தாங்கும் பதவியில் உள்ளவங்களாம் நல்ல முன்னேற்றமான பாதையில் செல்வாங்க. மக்களுக்கிடையே பாடுபடுவாங்க. போர் நிறுத்த கொள்கைக்கு ஆதரவாக இருப்பாங்க. சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாநிலமாக இருந்தாலும் சரி, ஒரு நாடாக இருந்தாலும் சரி, அண்டை நாடுகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே இணக்கமாக போகிறதுக்குண்டான வழிமுறைகள் தான் இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. இது இல்லாமல்
கும்பத்திலே சனியோட சந்திரன் சேர்ந்திருக்கார். இது கொஞ்சம் ஒரு மைனஸ் தான் சொல்லப்படுது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது. அப்போது சனியோட சந்திரன் சேர்ந்துடும் பொழுது கெட்ட பழக்கங்களும் ஒரு ஒரு சேர வந்து தான் போயிட்டுருக்கும். அதை தடுத்தாலும் தடை போட்டாலுமே அது அங்கங்கே பகிரங்கமாக இருந்தது மறைவான முறையிலே நடக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உள்ள அந்த போதைப் பொருட்கள் ஈடுபாடு படுறது, மது கடுமையாகிறது, பெண்கள் வகையில் பிரச்சனை கொடுக்கறது, இதெல்லாமே மறைமுகமாக இனிமேல் செயல்படுத்தப்படும். அப்படியும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். முழுசாக ஒழிந்து விடாது. அது கொஞ்சம் காலம் போட பிறகு சரியாயிடும். அடுத்ததாக மீனத்திலே உலகக்கூடிய ராகு பகவான் இப்பொழுது நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறார் மக்களுக்கு. திடீர் அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத வாய்ப்புகள், எதிர்பாராத சந்தோஷங்கள்லாம் கொடுப்பார். ஷேர் மார்க்கெட்டு, பணம் புழங்குற இடத்துல பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிறது, இது மாதிரி வகையில் நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது. ஆக மொத்தம் இந்த மாதிரி இந்த புரட்டாசி மாத கிரகங்களை பார்க்கும்போது எப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தை கடந்து வந்துடலாம். இது இல்லாமல் இந்த பொதுவான பலன்களை பார்க்கும்பொழுது கவனமாக இருக்கிறது தான் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் எதிலுமே யோசிக்காமல் செயல்படுவதும் நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆழக்கால் வைப்பதும் அகலக்கால் வைப்பதும் கூடாது. அடுத்தவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது. அடுத்தவரை விட்டு விமர்சனம் செய்யக்கூடாது. இது மாதிரிலாம் இல்லாமல் நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் மக்கள் அனைவருமே விழிப்புணர்வாக இருந்து 4 விஷயங்களை தெரிந்து கொண்டு போய் பார்க்கலாம், கேட்கலாம். அவங்கவுங்களும் குரு இருப்பாங்க. குரு இல்லாதவங்க குருவை தேடி போய் அவர் மூலிமா உபதேசம் பெறலாம். ஆன்மீகத்தில் இருக்கவங்களாம் எல்லாருமே எந்த துறையிலுமே நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. நம்ம போய் பார்த்து நல்லவங்களாம் பார்த்து நம்ம அவங்ககிட்ட ஆலோசனை வாங்கி அவங்க சொல்கிறபடி நடந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். மேஷராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குரு ரிஷபத்துலேருந்து 2ஆம் இடத்துலேருந்து தனஸ்தானத்துலேருந்து எல்லா விதமான பணப்பழக்கங்கள், வருவாய் பெருக்கம் கொடுக்கறது, வர வேண்டியது வந்து சேர்றது, பற்றாக்குறை அகல்வது, இது மாதிரி தான் நடக்க போகுது. அப்போது நம்ம நினைத்தது வாங்கிடலாம், கேட்ட இடத்துல கிடைக்கும். அப்போ எல்லாமே நடக்கக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக செவ்வாயுடைய நிலவரத்தை பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அப்போது உங்கள் ராசி அதிபதி அவர் 3ல் இருக்கிறனால உங்கள் முயற்சியால் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய அப்படி அமைப்பாக சொல்லப்படுது. தன் கையே தனக்கு உதவி அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி உங்கள் கையால் செய்யக்கூடிய விஷயங்கள், நீங்கள் தொட்டு செய்யக்கூடிய விஷயங்கள், யாருடைய தயவுமின்றி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். முழு மூச்சாக ஈடுபடணும். அப்போ கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நல்லதுதான் சொல்லியிருக்கு இந்த கிரக பயிற்சி. அது இல்லாமல் உங்களுக்கு புதனுடைய அந்த இருக்கக்கூடிய நிலையை பார்க்கும்பொழுது நினைத்த விஷயங்கள் நடக்கும். நிறைய பிளான் போட்டு வச்சுருப்பீங்க, திட்டம் போட்டிருப்பீங்க, அதெல்லாமே இப்போ தான் புரட்டாசி மாதத்தில் தான் நடக்கும். கரெக்டாக நடக்கும். எந்த ஒரு தடை இல்லாமல் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அது நிமித்தமாக நீங்கள் அதுக்குண்டான கோயிலுக்கு போயிட்டு வரலாம், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். அதுக்குண்டான அந்த முன்னோருடைய ஆத்மா சாந்தி அடைவுக்குண்டான செயலில் நீங்கள் ஈடுபட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அடுத்ததாக சூரியன், சுக்கிரன், கேது இவங்க எல்லாமே சேர்ந்து உங்கள் ராசிக்கு பார்த்திங்கனாக்கா 6ஆம் இடத்துல இருக்காங்க. அப்போ பார்க்கும்பொழுது நிறைய எதிரிகள் தொல்லை எல்லாமே ஒழிஞ்சிடும். உங்களுக்கு கடன் பிரச்சனை ஓரளவுக்கு தீர்ந்துடும். முக்கியமான கடன்லாம் தீர்ந்துடும். கழுத்து பிடிக்கிற கடன் இருந்ததுப்பா, ரொம்ப முடியல, நான் கஷ்டப்பட்டுனே இருந்தேன், இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு சமாளிச்சிட்டேன் அப்படி தான் சொல்ல போகிறீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். வழக்கு, கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பஞ்சாயத்து ஈடுபடுறது, இது மாதிரிலாமே
வந்து போயிட்டு தான் இருக்கும். முழுசாக முடியாமல் விட்டால் கூட ஓரளவுக்கு வந்து போயிட்டு தான் இருக்கும். ஆனால் அது ஒரு சுமூகமான விஷயமாக தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததை பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ராசிக்கு 11 இடத்துல சனியும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்பொழுது நிறைய வருமானம் வரும்போது அதை வீண் செலவு பண்ணாமல் இருக்கணும். அது இல்லாமல் எதுக்கு தேவையோ அது மட்டும்தான் செய்யணும். கெட்ட பழக்கங்களில் ஈடுபடக்கூடாது. வீண் நஷ்டம் தரக்கூடிய விஷயத்தில் ஈடுபடக்கூடாது. ஒரு பொருள் வாங்கினா அது நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், நமக்கு தேவையான பொருளாக இருக்கணும். அது வாங்கி சும்மா வீட்டில் வச்சுக்கூடாது. இது மாதிரிலாம் நீங்கள் பார்த்து ஆலோசித்து செயல்படணும். இது மாதிரி தான் இப்போது உள்ள கிரகப்படி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக வெளியூர் வெளிநாடு வாய்ப்பெல்லாம் வந்து போகும். அதுக்கு ஒன்றா முயற்சியில் நீங்கள் இறங்கலாம். பிரயாணங்கள் போயிட்டு வரலாம். நிறைய தொடர்புகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள், அது மூலிமா நல்ல லாபங்கள் ஏற்படும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இப்போ உள்ள காலகட்டங்களில் முருகர் வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் உங்கள் ராசியோடைய அதிபதியான அந்த செவ்வாய்க்கு முருகர் தான் ரொம்ப உயர்ந்த தெய்வமாக போற்றப்படுகிறார். அது மாதிரி பார்க்கும்போது அந்த முருகப்பெருமானை அனுதினமும் தொடர்ந்து வழிபட வேண்டும். செவ்வாய், வெள்ளி, விசாகம், கிருத்திகை, சஷ்டி இது மாதிரி நல்லா வழிபட்டு வரலாம். அப்போது உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். தடைப்பட்ட விஷயங்கள்லாம் வெற்றி பெறும். திருமண காரியங்கள், குழந்தை பாக்கிய விஷயங்கள் எல்லாமே முன்னுக்கு வரும். முக்கியமாக உத்தியோக விஷயம் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். உத்தியோகம் இல்லாதவங்களும் கண்டிப்பாக வேலை கிடச்சி நல்ல நிலைமைக்கு வருவீங்க. அதில் உயர்வு, வெற்றி பெறுறது, ஊதியம் அதிகமாக கிடைக்கிறது இதெல்லாமே நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு இறை பரிகாரம் தான். அப்போ முருகன் வழிபட்டு வர வேண்டும். மலை மேலே உள்ள முருகர் வழிபடலாம். அது இல்லாமல் அந்த முருகர் வேல் வைத்து வேலுக்கு வழிபடலாம். வேலுக்கு அபிஷேகம் செய்யலாம். இது இல்லாமல் உப்பு மிளகு வைத்து முருகருக்கு வேண்டி வணங்கி வந்தால் நோய் நொடி எல்லாமே தீர்ந்துடும். அது உங்கள் ராசிக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த தான தர்மங்கள் பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு விபத்தில் அடிபட்டவங்களுக்கு ஓடி போய் உதவி பண்ணலாம். உங்கள் கண்படி நடக்குது, உடனே நீங்கள் போய் உதவி பண்ணலாம். இல்லை நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்க, காதால் கேட்குறீங்க, ஒரு மருத்துவமனையில் யாருடைய உதவி இல்லாமல் இருக்காங்க. இப்போல்லாம் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். நம்மளுக்கு ஃபோன்லேயே செல்ஃபோன்லேயே எல்லாமே விஷயம் வந்துடுது. அப்போ அது மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா, தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உடனே போய் தாமதிக்காமல் நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணணும். விபத்தில் அடிபட்டவங்களுக்கு பண்ணுறது, நோய்வாய்ப்பட்டுப்படுத்துறவங்களுக்கு இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அது சூட்சமான பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது நம்ம ரத்த தானம் அவங்களுக்கு இல்லைனா கூட உங்கள் ரத்தம் பொருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரத்த தானம் பண்ணலாம். அதை விட பெரிய பரிகாரம் எதுவுமே இல்லை. அப்படி பண்ணலாம். அன்னதானங்கள் பண்ணி வரலாம். அன்னதானம் பண்ணும்பொழுது சூடான உணவு வகைகள், முருகருக்கு பிடித்தமான உணவு வகைகள் எல்லாமே செஞ்சுட்டு கொடுத்து வரலாம். அது இல்லாமல் உங்களுக்கு சகோதர வகையில் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதற்கு அவங்களோட இணக்கமாக இருக்கணும். எப்பயுமே நீங்கள் ஒன்று பண்ணால் அவங்க பண்ணுவாங்க. இதுதான் ஒரு விஷயம், பொதுவான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த வகையில் நீங்கள் ஏதாவது உங்களால் முடியுமான்னு பார்க்கணும் உதவி செய்ய. அதே மாதிரி செஞ்சு முடித்தவொடனே அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுவாங்க. உங்களே கேட்பாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க, உதவி பண்ணுவாங்க. இது மாதிரிலாம் இப்போ உள்ள சூழ்நிலையில் நல்ல விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இணக்கமாக இருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு தான் அப்படி விளக்கமாக சொல்லியிருக்கேன். இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் இந்த மேஷராசிக்காரங்க புரட்டாசி மாதத்தில் விரதம் இருந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. விரதம் இருந்து முருகர் வழிபடலாம். அது ஒரு செவ்வாயாக இருக்கலாம், அல்லது கிருத்திகை, சஷ்டி இந்த மாதிரி நாட்களில் விரதம் இருந்து வணங்கினா ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. எந்த ஒரு முயற்சிக்கும் இது நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மேஷராசிக்காரங்க இந்த புரட்டாசி மாதத்தில் நான் சொன்ன இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் உடம்பு சரியாமல் இருக்கவங்க பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க நம்மளே தேடி போய் பண்ணலாம். அதுதான் தான தர்மம். அவங்கள வந்து கேட்குறத விட நம்ம போய் பண்ணுறது தான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் நீங்கள் பண்ணிங்கன்னா
கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் எல்லா உங்களுக்கு நன்மையும் கிடைக்க போகுது. இது இல்லாமல் உங்களுக்கு சகோதர வகையிலே ஒரு பெரிய உதவி காத்துட்ருக்கு. அது கண்டிப்பாக வந்துருக்கணும். அந்த பெரிய உதவியால் உங்களுடைய முடியாத விஷயங்கள் கண்டிப்பாக முடிவுக்கு வரப்போகுது. அது முடிவுக்கு வந்து சந்தோஷப்படுவீங்க. ஒரு பிரபல மனிதருடைய அறிமுகம் கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கிட்டால் தான் அவர் மூலிமா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சி நல்ல பலன் கிடைக்க போகுது. இந்த 2 விஷயமே இந்த புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக நடக்க போகுது. இது இல்லாமல் உங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். பயணங்கள் ஏற்படும்போது கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். வண்டியில் ஏறும்போது, பயணிக்கும் பொழுது, வண்டி விட்டு இறங்கும் பொழுது, இது மாதிரிலாம் பண்ணிடுவோம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெகு ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் இது மாதிரி சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் பொருட்கள் வாங்கும் பொழுதும் அது கவனமாக பார்த்து வாங்கி வச்சுக்கணும். அது இல்லாமல் நம்ம கொண்டு போகும்போதும் அந்த பொருட்களை கவனமாக கொண்டு வர வேண்டும். இதெல்லாம் பார்த்துக்கலாம். கவனம் அதில் இருக்கணும். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மேஷ ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த புரட்டாசி மாத பலன் கண்டிப்பாக நல்லதாக இருக்கும்னு சொல்லி ரிஷப ராசிக்காரங்களை பார்க்கும்பொழுது உங்கள் ராசியிலே தான் குரு இருக்கார். குரு இருக்கும்போது அவர் நல்லது தான் செய்வார். நல்ல கிரகம் தான். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் பார்வை இடங்கள் கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். அப்போ அவர் 5, 7, 9 பார்ப்பார். அவர் ராசிலேருந்து உங்கள் ராசிலேருந்து 5, 7, 9 பார்ப்பார். அப்போ எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயமாக தான் நடக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறும். முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நினைத்த எண்ணங்கள் நடக்கும். பிரயாணங்கள் போயிட்டு வருவீங்க. வெளிவட்டார பழக்கம் நல்லா நடக்கும். மனைவி மூலிமா உதவிகள், மனைவி வழி உறவுகள் மூலமாக உதவிகள், மனைவி மூலிமா அந்யோன்யம், நல்ல லாபங்கள் தரக்கூடிய விஷயங்களில் ஈடுபடுறது, அது மூலிமா லாபங்கள் வர்றது, வேண்டுதல் பிரார்த்தனை மூலமாக நல்ல முயற்சி செஞ்சு வெற்றி பெறுறது, இது மாதிரிலாம் தான் பொதுவான பலனை உங்களுக்கு சொல்லியிருக்கு நடக்க போகுது. அடுத்தது அந்த ரிஷப ராசிக்காரங்க பார்க்கும்பொழுது கொடுக்கல் வாங்கல தான் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உங்கள் எப்பவுமே ராசியாதிபதி தான் நம்ம முக்கியம். எப்படி ஒரு பரிகாரங்கள் தெய்வங்கள் பரிகாரம் வழி சொல்லும்போது இறை பரிகார வழியில் அவங்கவுங்க ராசிக்கு சொல்லும்போது அவங்க ராசியாதிபதியும் வழங்கணும். இது முக்கியமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரனை நவகிரகத்தில் இருக்கிற சுக்கிரனுக்கு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் தொடர்ந்து ஒரு வெள்ளிக்கிழமையும் அர்ச்சித்து வரலாம். அவருக்கு மல்லிகை, ஜாதி, இது மாதிரி பூக்கள், வாசனை பூக்கள் இதெல்லாம் அலங்காரம் பண்ணி வஸ்திரம் சாத்தலாம், அபிஷேகம் பண்ணலாம், ஆராதனை பண்ணலாம். மொச்சை தான் அவருக்கு உகந்த தானியமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த மொச்சையை வைத்து 6 விளக்குகள், அவருக்கு நெய் தீபம், சுக்கரனுக்கு வந்து நெய் தான் சொல்லப்பட்டிருக்கு, லக்ஷ்மியோட அம்சமாக்குறதுனால நெய் தீபம் போட்டு வரலாம். இது மாதிரிலாம் வெள்ளிக்கிழமையில் பண்ணிட்டு வரலாம். சுமங்கலிகளுக்கு தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். இது ரிஷபராசிக்காரனுக்கு பொதுவான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு தான் வரணும். இப்படி செய்யும்பொழுதும் உங்களுடைய இந்த மாதத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் தீரும். தடைப்பட்ட விஷயங்கள்லாம், தாமதமான விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக முடிவுக்கு வரும். நல்லதுதான் நடக்கும். அதுக்கு தான் நம்ம ஒரு விஷயம் நடக்கலாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்போ அது ஈஸியாக நடக்கும்போது ஏன் நம்ம அந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது? அது மாதிரி செஞ்சுட்டு வரலாம். இது இல்லாமல் ரிஷபராசிக்காரங்களுக்கு சகோதர வகையில் கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கூட பிறந்த சகோதராக இருக்கலாம், இல்லை ஒன்று விட்ட சகோதராக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அவங்க கூட கொஞ்சம் இணக்கமாக இருக்கிறது நல்லது. வாய் வார்த்தையாக இருக்கணும். அதிகமாக பேச்சு வச்சுக்கூடாது. கடும் வார்த்தைகள் சொல்லக்கூடாது. பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. இது மாதிரிலாம் இருந்துட்டு வந்தீங்கனாலே அந்த நான் சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை வராமல் கூட போயிடும். நான் சொல்கிறது கடைப்பிடிச்சின்னா கண்டிப்பாக வராமல் போயிடும். மறந்துட்டு ஏதோ ஒரு ஞாபகத்தில் நீங்கள் மீறி நடந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை வரும். அப்போ அதுக்கும் நான் பரிகாரம் சொல்ல தான் போகிறேன். அப்போ அது நீங்கள் அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்க்கும்போது மனைவி வந்து நிறைய விஷயத்தில் இந்த தடவை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப உதவியாக இருப்பாங்க. இதனால் வரைக்கும் இல்லாத விஷயமா ஒரு அன்பாக ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் இப்படி பண்ணுங்க, அப்படி செய்யுங்க, ஏன் இது உங்களுக்கு தெரியாதா, இப்படியே தான் கேட்பாங்க. அப்போ நீங்கள் தான் யோசிப்பீங்க, ஆஹா ஆமாம் முன்னாடி பேர் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தான் நீங்கள் நினச்சி அவங்க சொன்ன உடனே பண்ணி முடிச்சிருவீங்க. அப்போ கண்டிப்பாக அதன் மூலிமா நல்ல வெற்றிகள் தான் கிடைக்க போகுது.
அது இல்லாமல் பார்க்கும்போது உங்களுக்கு கடன் கட்டுக்கு அடங்கி தான் இருக்கும். இருந்தாலும் புதுசாக ஒரு கடன் வாங்குவீங்க. வாங்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும். அந்த கடன் வாங்கி கடன் அடைப்பீங்க. அதுதான் இப்போ உள்ள இந்த ராசி ரிஷபராசிக்காரங்க நடக்க போகுது. எப்படியும் கிடச்சிரும். அந்த கடன் வாங்கி ஒரு கடன் அடைச்சிருவீங்க. முக்கியமான கடனாக இருக்கும். அது ரொம்ப கஷ்டமான தொல்லை பண்ணிக்கினே இருப்பாங்க. அது இன்னொரு கடன் வாங்கி அடைச்சிருவீங்க. அதுவும் நல்ல விஷயந்தான் நடக்க போகுது. அது இல்லாமல் பிரபலம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இப்போ உருவாகி வரும். அதுக்குண்டான முயற்சியில் நீங்கள் இறங்கணும். அதுக்குண்டான திறமையை வளர்த்துக்கணும். நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். அப்போ கற்றுக்கிறதுனா வீட்டில் இருந்தால் முடியாது. வெளியே தான் போயிட்டு வரணும். 4 இடம் போயிட்டு வரணும். 4 பேர்கிட்ட பார்க்கணும். பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் படித்து தெரிஞ்சுக்கணும். அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இப்படிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அறிவு விசாலமாக இருந்து ஒரு முயற்சியிலையோ ஒரு பிரபலமாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். அது இல்லாமல் அருகில் உள்ள ஆலயங்கள் சென்று துப்புரவு பண்ணுறது, உழவார பணிகள் பண்ணுறது, இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு வரலாம். அதுக்கு அவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். இல்லை அவங்க இது மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னாங்க, பண்ணிட்டு வரலாம். அதெல்லாமே நல்ல விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆலயத்தை தூய்மைப்படுத்துறது, அதுக்குண்டான பூஜைகளுக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுக்கறது, கூட மாட இந்த உதவி பண்ணுறது, இது மாதிரிலாம் செய்யலாம். எல்லா ஆலயத்துலையுமே இப்போ அது மாதிரி தான் நிறைய பண்ணிட்டு வராங்க. எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் 4 பேர் சேர்ந்து தான் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் பங்கெடுத்துக்கணுன்றக்காக தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பு ஒன்று வரப்போகுது. அது வெளியூர் இல்லை வெளிநாடு அது மாதிரி வரும். இதனால் வரைக்கும் நீங்கள் அங்கே போயிருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு இடமா இருக்கும். அப்போது அது மாதிரி வாய்ப்பு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை மனமும் ஏற்றுக்கணும். அப்போ தான் அது நல்லது நடக்கும். அது மாதிரி ஏற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் நட்பு உறவுகள் பலப்படும். நண்பர்கள் உறவினராக ஏதோ வரைக்கும் இருந்தால் கூட ஏதோ இருக்காங்க அப்படி தான் இருந்துட்டுருப்பாங்க. இப்போது அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். அனுசரணையாக இருக்கிற வார்த்தைகளாக இருக்கும். நான் இருக்கேன்ப்பா, பார்த்துக்கிறேன்ப்பா, இப்படி தான் சொல்லுவாங்க. நான் செஞ்சு முடிச்சிடறேன், நீ பற்றி கவலைப்படாத, நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன், அதெல்லாம் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அப்படி தான் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வருவாங்க. இது இல்லாமல் தாயார் வழி உறவிலே ஒரு மனக்கசப்பு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் கவனமாக இருக்கணும். தாயோடு பிறந்தவங்க, தாயார் வழி உறவில் இருந்தவங்க, அப்படி இருக்கும்போது அவங்களோடையும் கொஞ்சம் இணக்கமாக இருக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு பிரச்சனை சின்ன பிரச்சனையே பெருசாகிடும். வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படும். இது மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்பாக இருக்க போகுது. அப்போ நீங்கள் அதுக்கு ஒத்த மாதிரி நடந்துக்கணும். இது இல்லாமல் இந்த ரிஷபராசிக்காரங்க பார்க்கும்பொழுது கொஞ்சம் பிடிவாத குணத்தை இங்கே தளர்த்தி தான் வரணும். ஒரு வீட்டில் ஒன்று சொல்லுவாங்க, உடனே செஞ்சிடணும். இல்லை ஒரு நட்பு வகையில் உறவுகளை சொன்னால் கூட செஞ்சு முடிச்சிடணும். இல்லை நான் அப்புறம் பார்க்குறேன், அப்புறம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் தான் அது மூலிமா பிரச்சனைகள் உங்களுக்கு அது விஸ்வரூபம் எடுத்து உங்களுக்கு வராது கூட வராமல் போயிடும். அப்போது நினச்சி பார்ப்பீங்க, ஆஹா நம்ம கொஞ்சம் தளர்த்திருந்தா, அவங்க சொன்னதை உடனே செஞ்சுருந்தா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்திருக்குமே, அப்படி தான் நீங்கள் போகிறீங்க. அதுக்காக தான் முன்னெச்சரிக்கையாக சொல்கிறது. அது மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இறை வழிபாடுன்னு பார்க்கும்பொழுது தாயார் பெருமாள் உள்ள கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அங்கே எப்பயுமே ஒன்று சொல்லுவாங்க, பெருமாள் கோயில் போயிட்டு வந்தால் உடனே வந்துடணுன்னுவாங்க. ஆனால் பரிகாரங்கன்று சொல்லி பார்க்கும்போது அங்கே அமர்ந்து பெருமாளை வழிபட்டு தாயாரை வழிபட்டு இருந்து அமர்ந்து வந்தால்தான் அந்த பரிகாரத்துக்கு நல்ல ஒரு ஏற்றமாக சொல்லுது. பொதுவாக சொல்லக்கூடிய வார்த்தை தான் அது. ஆனால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, அப்போது பெருமாளுக்கு போகிறீங்க, துளசி மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணுறீங்க, தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுங்கள், கோயிலை சுற்றி வாங்க, 11 தடவை கோயிலை சுற்றி வரணும். அதுதான் பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம சுற்றி வந்துட்டு நல்லா தியானம் பண்ணி உட்காந்துட்டு அப்புறம் தான் வரணும். சாதாரணமாக போகும்போது உடனே பார்த்துட்டு உடனே வந்துடலாம். பரிகாரன்ற போது அங்கே அமர்ந்து தியானம் பண்ணிட்டு வந்தால் தான் அதனுடைய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் தான தர்மம்னு பார்க்கும்போது உங்களுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு உணவு நீர்லாம் கொடுக்கணும். அது இல்லாமல் ஆடைகள் தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு. அப்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆடை எடுத்து கொடுக்கலாம். உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி தான். ஐயோ இவர் சொல்கிறாரே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படிலாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்ய வந்தது கண்டிப்பாக நல்லது நடக்கும்.